வரவேற்பே அடைத்தளம். அந்த வகையில் நம்மிடையே வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர்களையும் சான்றோர்களையும் வரவேற்க ஈரோடு மாவட்ட செயலாளர் திரு ஆர் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு சிறப்புமிக்க நாள். நுகர்வோர்கள் ஆண்டுதோறும் 2 தினங்களை மிகவும் சிறப்பாக கொண்டாடுகிறோம். ஒன்று தேசிய நுகர்வோர் தினம், அது 24 டிசம்பர் அன்னைக்கு. யூஸ்வலாக கிறிஸ்மஸ் ஹாலிடேயாக இருக்கிறதுனால அதை நீ கேரி த்ரூ ஜனவரி வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் தேசிய நுகர்வோர் தினம் என்ற தலைப்பில் பல நிகழ்ச்சிகளை நம்ம நடத்திட்டு வரோம். ஸோ தேசிய நுகர்வோர் தினம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 டிசம்பர் ஏன் கொண்டாடுறாங்கன்னா 24 டிசம்பர் 1986 தான் இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 24 டிசம்பரில் இயற்றப்பட்டதை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் நம்ம அந்த நிகழ்ச்சியை 24 நிகழ்ச்சி நடத்த முடியலன்னா அதை த்ரூ ஜனவரி பல கல்லூரிகள் தொடர்ந்து நடக்கிறது. இது ஒரு அரசு விழா. அரசாங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் நுகர்வோர் பாதுகாப்புன்னு தனித்துறை இருக்கு. நம்ம இங்கே நமக்கு நிகழ்ச்சி வந்திருக்கக்கூடிய பெருமதியாக இருக்கக்கூடிய மாவட்ட வழங்கல் அலுவலருக்கு இன்னொரு போஸ்ட் என்னன்னா மாவட்ட நுகர்வோர் அலுவலர். ஸோ அவர் தான் இந்த நிகழ்ச்சி அரசு தரப்பில் அவங்க நடத்துகிறாங்க. ஸோ நம்மளும் இணைந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்காக ஈரோடு மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு மையம் அவங்களோட இணைந்து நம்ம செயல்படுறோம். இன்னொரு முக்கியமான ஒரு மனப்பூர்வமாக நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது என்னன்னா, ஐயா சந்திரசேகர் இந்த நுகர்வோர் அமைப்பு கிளப்பை அகில இந்திய அளவில் ஸ்டார்ட் பண்ணது 2006 நம்ம கல்லூரி. நம்ம கல்லூரியிலிருந்து 2 ஸ்டூடெண்ட்டும் பேராசிரியர்களும் என்னை சந்திச்சாங்க. ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு கஸ்தூரி பாரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி பண்ணோம்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். ஸோ அப்போ நாங்கள் நினச்சோம் இதை நேஷனல் லெவலில் கலப்பி விடணும்னு. மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸில் இந்த நிகழ்ச்சியோட இதெல்லாம் புகைப்படத்தெல்லாம் அனுப்பிச்சு ஏன் தேசிய அளவில் மாணவர்களை மையமாக கொண்டு கன்சியூமர் கிளப் என்ற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கக்கூடாது என்று சொன்னபோது அப்போது இருந்த சென்ட்ரல் மினிஸ்ட்ரியோட கன்சியூமர் செக்ரட்டரி நம்ம கன்சியூமர் ஆணையர்கள் எல்லாம் ஒப்புக்கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் கட்டாயமாக இந்த கன்சியூமர் கிளப் என்ற அமைப்பானது எல்லா கல்லூரிகளும் இருக்க வேண்டும் என்று வந்துவிட்டேன். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்துருக்காரு, நம்ம அழைத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சி சொல்றோம். விருந்தினர் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். நிகழ்விற்கும் இனிமையான வரவேற்பே அடித்தளம். அந்த வகையில் நம்மிடையே வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர்களையும் சான்றோர்களையும் வரவேற்க திரு ஆர் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு சிறப்புமிக்க தினம். நுகர்வோர் அமைப்புகள், நுகர்வோர்னா யார்? நீங்களும் நுகர்வோர் தான், எல்லாருமே நுகர்வோர். அவர்களுக்கு ஒரு முக்கியமான தினம். தேசிய அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் 24 டிசம்பர் 1986 ஏற்பட்டது. அதை கொண்டாடும் விதமாகத்தான் நம்ம ஆண்டுதோறும் தேசிய நுகர்வோர் தின விழாவை அனுசரிக்கிறோம். இதை ஒட்டி பிரச்சாரங்கள் பண்ணுறோம். இந்த நிகழ்ச்சியை நம்ம மாவட்ட குறிப்பாக மை ஹோல் ஹார்ட் தேங்க்ஸ் டு தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இந்த கன்சியூமர் வெல்ஃபேரில் he shows extraordinary interest. அவரே
அவரே கேட்பார். நம்ம கேட்கறதுக்கு முன்னாலே இஸ் ஷார்ட் பர்சன். ஈவன் இந்த இடத்துல முகஸ்துதிக்காக தான் இல்லை, ஐ ஜஸ்ட் யூ மே நாட் நோ, அதை உங்களுக்கு சொல்லணுங்கிறது தான். ஒரு வித்தியாசம் என்னன்னா, பல பதவிகளெல்லாம் வகித்ததுனால அவரோட அனுபவம் ஒரு பப்ளிக் வந்து ஆஸ் அ கன்சியூமர் ஆர் ஆஸ் அ சிட்டிசன் ஒரு பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லும்போது வியப்பாக இருக்கும். கோர் இஷ்யூவை டச் பண்ணுறாரு. நமக்கு வியப்பாக இருக்கும். ஜஸ்ட் ஆஸ் த கோர் இஷ்யூ, ப்ராப்ளத்துக்கு ஒரு கோர் இஷ்யூ இருக்கும், அதை பிரேக் பண்ணால் எல்லாமே முடிஞ்சிருக்காங்க. ஸோ தட் இஸ் த வே அவர் எடுத்துன்னு போகக்கூடிய விதம். அது மாதிரி நம்ம நுகர்வோர் நிகழ்ச்சிகள் ரொம்பவும் ஆர்வம் காட்டுவார். இந்த நிகழ்ச்சியை வந்து சொல்லும்போது நிச்சயமாக நான் வரேன். இன்னைக்கு வந்து பயங்கர ஹெவி பிஸ்னஸ் திங்கட்கிழமை வந்து நகர முடியாது. அதுபோக ஸ்டேட் லெவல் ரெகுலேட்டரிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. டிஸ்பைட் தட் நம்ம கன்சியூமர் வெல்ஃபேரில் இருக்கக்கூடிய ஆர்வம் காரணமாக, பிகாஸ் இஸ் த டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. ஸோ அந்த பதவியிலும் சரி, மாவட்ட ஆட்சியர் என்ற நிலையிலும் சரி, அவருக்கு வருகை கொடுத்து நிகழ்ச்சியை இருக்கிறார். அவர் நான் பார்த்து வரவேற்கிறேன். அது நம்ம வேளாளர் கல்லூரி நான் சொன்ன மாதிரி எப்பொழுதுமே நுகர்வோர் நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இந்த கல்லூரியின் காலாளர் அருமை மிக்க நண்பர் திரு எஸ் டி சந்திரசேகர் அவர்களுக்கு வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அரசு தரப்பில் நடத்துகிறார்கள். பிகாஸ் இது வந்து அரசு விழா. ஸோ அந்த மாவட்ட வழங்கல் அலுவலர், மாவட்ட கன்சியூமர் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ஆஃபீஸர், ஸோ அவர் வந்து முனைப்போடு இந்த நுகர்வோர் நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறப்பாக நம்மோடு இணைந்து அவர் நடத்தி வருகிறார். அவருக்கு எனது வரவேற்பை அளிக்கிறேன். இந்த கல்லூரியில் முதல்வர் அவர்கள் ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே மாணவர்களுக்காக வினா விடை நிகழ்ச்சிகள் எல்லாம் முன்னால் கிஸ் ப்ரோக்ராம் சொல்லுவோம், அதெல்லாம் நடைபெற்றது அர்ப்பணிப்போடு பங்கேற்கிறார்கள். அதே மாதிரி நம்ம அழைப்பை ஏற்று உணவு ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி நியமன டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் ஆஃப் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அவங்களும் வந்திருக்காங்க. அவங்களோட ஒரு சில நேரத்தில் எனது வரவேற்பை பதிவு செய்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நுகர்வோர் அமைப்பு பல்வேறு ஊர்களில் வந்திருக்கக்கூடிய நுகர்வோர் அமைப்பை சார்ந்தவர்கள், இங்கே கன்சியூமர் கிளப்பை சார்ந்த சாராத மாணவ செல்வங்களுக்கு எனது வரவேற்பை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. நமது விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினரை கௌரவிப்பது பெரும் மகிழ்ச்சி. அந்த வகையில் நம்முடைய சிறப்பு விருந்தினரை ஈரோடு மாவட்ட ஆட்சியர் திரு ச. கந்தசாமி ஐயா அவர்களை பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு வேளாளர் மகளிர் கல்லூரியின் தாளாளர் சேத்து சந்திரசேகர் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு கௌரவிப்பை ஏற்றுக்கொண்ட முதன்மை விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினரை கௌரவித்த ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தற்போது நம்மிடையே வாழ்த்துரை வழங்குவதற்காக எமது கல்லூரியின் தாளாளர் திரு சேது சந்திரசேகர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்று இந்தியாவுடைய தேசிய நுகர்வோர் தின விழா அதன் நிகழ்ச்சியின் ஒரு பொருட்டாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, அவருடன் இணைந்து இங்கு வருகின்ற திருமிகு ஜெயலட்சுமி மாநில தொழிலாளர் உதவியாளர் அவர்களே, மற்றும் இங்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற சாந்தகுமார் அவர்களே, திரு ராஜ்குமார் அவர்களே, மற்றும் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற நுகர்வோருடைய காவலராக இருந்து கொள்கிற பாலசுப்ரமணியம் அவர்களே, கல்லூரியுடைய முதல்வர் டாக்டர் பார்வதி அவர்களே, மற்ற பல்வேறு பகுதியில் வந்திருக்கின்ற ஈரோடு மாவட்டத்தில் இருக்கின்ற நுகர்வோர் குழுவைச் சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, கல்லூரியுடைய பேராசிரியர்களே, மாணவிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நுகர்வோர் காவலரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாவட்டம் பெரிய அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எஸ்கேஎம் தலைமையில்
நுகர்வோர் பாதுகாப்பு குழு இந்தியாவிலேயே சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு மாவட்டம் என்றால் அது ஈரோடு மாவட்டத்தில் தான். ஆகவே எதற்கான சின்னதாக ஒரு எக்ஸ்பைரி டேட்டா ஒரு கடையில் கொடுத்துட்டா அந்த டேட்டா போய் கொடுத்தா அவங்க உடனடியாக அந்த கடையில் போய் அதுக்கு தேவையான இதை பண்ணுறாங்க, இல்லை லீகல் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதே மாதிரி பொருளில் என்னென்ன பொருள் கலந்துருக்குது, ஒரு ஆயில் வாங்குறோம், ஆயில் என்ன கலப்படம் இருக்குது அதையெல்லாம் வந்து டெஸ்டிங் பண்ணி ஏதாவது தேவையில்லாத அந்த பொருள் கலக்கப்பட்டிருந்தால் நாம் உடல்நலத்தை கெடுக்கக்கூடிய பொருளாக இருந்தால் உடனடியாக அதுக்கு தகுந்தான ஆக்ஷன் அவங்க எடுக்கிறாங்க. ஆகவே ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா தொழில் செய்யணும் முழுவதும் அதனுடைய நுகர்வோர் பாதுகாப்பு குழு பார்த்து கொஞ்சம் பயணிக்கு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நுகர்வோர் பாதுகாப்பு மிக மிக அவசியம். காரணம் வந்து இன்னைக்கு அதிகம் ஒன்று எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது ஒன்றும் பொருளெல்லாம் வாங்குறோம், மெடிசன் வாங்குறோம், அதோடு பார்த்துக்கிறோம். அடுத்த கட்டம் வந்து நம்மளுடைய உணவுப் பொருள் ஏதாவது கலந்து நமக்கு பல நோய்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. கேன்சர் வரதாக இருந்தாலும் சரி, அல்லது வெவ்வேறு ஏதோ சம்பந்தமான உடல் சம்பந்தமான நோய்களாக இருந்தாலும் உடல் சம்பந்தமான நோய்களாக இருந்தாலும் சரி, அது வருவதற்கு அது உறுதுணையாக இருக்கின்றது. ஆகவே அதெல்லாம் கடப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நுகர்வோர் குழுவாகி நாங்கள் நல்ல ஒரு மிகவும் உற்சாகத்துடன் நம்முடைய பார்வை ஒவ்வொரு பார்வையும் அது பார்க்கும்போது தேவையா, இதில் என்னென்ன கலந்துருக்காங்க, எக்ஸ்பைரி டேட் இருக்கா, இதையெல்லாம் பார்த்து வாங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இந்த நேரத்தில் நாம் எடுக்கக்கூடிய சம்பவமாக இருக்கும். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பல்வேறு பணிகளுக்கு வந்திருக்கின்றார்கள். நம்முடைய மாவட்ட தலைவர் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கல்லூரி மாணவர்களாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அரசு பணியாற்றுவர்கள் எவ்வாறு பணியாற்ற என்பதற்கு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நமது மாவட்டத்தில் எத்தனையோ ஆட்சித்தலைவர்கள் இருக்காங்க, எல்லாம் நல்ல முறையில் பணியாற்றிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு பகுதியிலும் ஏதாவது இலக்கிய விழாவாக இருந்தாலும் சரி, தமிழ் விழாவாக இருந்தாலும் சரி, அல்லது சமுதாயத்திலே பாதுகாக்கப்பட்ட விழாவாக இருந்தாலும் சரி, இது போன்ற நுகர்வோர்கள் முதலிடத்தை பெற வேண்டால் நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு பெருமைமிக்க ஆட்சித்தலைவர் என்பதை ஈரோடு மாவட்டம் பெற்றிருக்கின்றது. அதற்காக நம்முடைய ஆட்சித்தலைவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன நம்முடைய கல்லூரி மாணவர்கள் சின்ன நூல் வெளியிட்டாங்க. அந்த நூல் விழா என்பது ஒரு சமுதாயம் சார்ந்த அந்த நூல் வெளியிட்ட விழா. அதில் வந்து ஆட்சித்தலைவர் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விழா கூட காரணம் அந்த நூல் வந்து ஒரு சமுதாயத்தினுடைய அந்த குறைபாடுகளை எல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய நூல். அந்த சமுதாயத்தின் அந்த நூலை படித்து அந்த நூலுக்கு தேவையான அந்த நிலைப்பாட்டை எல்லாம் எடுத்து வைத்து ஒரு அவருக்கு கிடைக்கிற நேரத்தில் அந்த நூலை படித்து ஒரு 2 நாளைக்கு வைத்து அந்த நூல் புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. அதை படித்து அதனுடைய சாதத்தை கிளக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை பெற்றவராக வெளியே கொண்டிருக்கின்றார். ஆகவே நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்களை நம்முடைய மாவட்டத்திற்கு நாமல் நல்ல முறையில் அவர் பயன்படுத்திக் கொள்ளுடைய அவருடைய காலம் பொற்காலம் என்ற நேரத்தை குறிக்கொண்டு அவருக்கு மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்வதுடன் நம்முடைய நுகர்வோர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரும் நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கூடாது, சமுதாயத்தில் இருக்கிற கல்லூரி மாணவிகள் அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும். நீங்க தெரிஞ்சுக்கொண்டதுக்கு இப்பொழுது நீங்கள் கற்றுக்கொள்கின்ற அந்த விஷயங்களா ஒன்னொன்றுக்கு ஒரு ஏற்பாடு கொடுத்துருப்பாங்க, எஃப்ஐசி கொடுத்துருப்பாங்க, ஐஎஸ்ஐ கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கொண்டு அதுபாடு நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக வெளிப்படம் ஏற்பட்டால் சமுதாயத்தில் இந்த கலப்படம் இருக்காது, அந்த எக்ஸ்பைரி டேட்டில் தள்ளி வைக்கிறதுலாம் இருக்காது என்பதை இந்த நேரத்தில் குறிக்கொண்டு வாய்ப்பு நிறைய வரவிருக்கும் நன்றி வழி எனது வரை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்த்துரை வழங்கியமைக்கு நன்றி ஐயா. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினின் பெண்களை நடத்த வந்தோம் என்ற பாரதியின் வரிகளுக்கு இலக்கணமான எம் வேளாளர் மகளிர் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ரா பார்வதி அம்மா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எங்கள் பெரும் மதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களே, எங்கள் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய தாளாளர் ஐயா அவர்களே, மேலும் மேடையில் வீட்டிற்கும் சார்ந்தவர்களே, மேடையில் முன் வீட்டிற்கும் சார்ந்தவர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் எனது காலை வணக்கம். ஒரு நிமிஷத்துல என்னோட வார்த்தையை குறிச்சுக்கிறேன். நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறதுனால ஐயா சொன்னதாக தான் நானும் சொல்ல நினைச்சது. மனசுல எப்படி இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லுவாரு, மற்ற எல்லாருமே நாங்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். நுகர்வோர் தினம்னா நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. பட் இங்க இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் நீங்க கேட்டுட்டு போற தகவலை இந்த வீதியில பெற்றோர்கள் கிட்ட, உங்க சக தோழிகள் கிட்ட எல்லார்கிட்டையும் இதை வந்து கருத்து பரிமாற்றம் செய்யணும். இன்னைக்கு அப்புறம் நம்ம இந்த நுகர்வோர் பத்தின விழிப்புணர்வோட போயிட்டு நம்ம என்ன செய்யணும். ஏன்னா இங்க இருக்கிற அதிகாரிகள் மட்டுமே ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம ஒருத்தரும் ஒரு இண்டிவிஜுவலும் பொறுப்பாக இருக்கணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட பொறுப்பு அது. இந்த மாதிரி ஒரு நுகர்வோர் விழிப்புணர்வுக்காக இவ்வளவு பெரிய விழா நடத்துறது வந்து
அரசாங்க சார்பில் நடத்துறதுங்கிறது நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம கேம்பஸ்ல இங்கே நடக்கிறது, எஸ்பெஷலி நம்ம குழந்தைங்களுக்கு இது கிடைக்கிறது வந்து ஐ ஷுட் தேங்க் த கலெக்டர் அண்ட் ஸ்டேட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த மாதிரியான விஷயம். அதனால இங்கிருந்து நீங்கள் போகும்போது ஐயா சொன்னதே தான், 2 விஷயம் மனசில் நீங்கள் எடுத்துக்கலாம். தகவலாக இங்கிருந்து கொடுக்கணும். இன்னும் மற்ற பெரியவங்க பேசும்போது நிறைய தகவல் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கல்லூரி சார்பில் நாங்கள் சொல்கிற தகவல் இது மட்டும்தான். கலப்படம் ஒன்று, கலப்படங்கிறது இப்போ ஃபுட் கலரிங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க, நிறைய இடத்துல சாப்பிட்றீங்க, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இன்னைக்கு கேட்டுக்கோங்க, எங்கே நம்ம தகவல் தெரிவிக்கணும், என்ன மாதிரி பண்ணணும். ஏன்னா எல்லாருமே நம்ம பயந்துக்கிறோம், அதுதான் இங்கே பிரச்சனை. அந்த மாதிரி ஒன்று வேணும். அதே மாதிரி மெடிசன்ஸ் வேறு என்ன வாங்கினீங்கனாலும் எக்ஸ்பைரி பார்த்து வாங்குற ஒரு சின்ன ஹேபிட் நம்மகிட்ட இருந்தாலே நிறைய பிரச்சனை சால்வ் ஆகும். அந்த மெடிசன்ஸ் மட்டும் இல்லைங்க, என்ன பொருள் நீங்கள் ப்ரொவிஷன்ஸ் நம்ம போய் வாங்குறோம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் ஒரு ஸ்டேஷன் எது வாங்கினீங்கனாலும் ஒரு எக்ஸ்பைரி பார்த்து வாங்கணும். அப்படிங்கிற இந்த 2ஐயும் மட்டும் எங்களுடைய தகவலாக உங்களுக்கு அறிவித்துவிட்டு குழந்தைகள் இதை பின்பற்றணும் இன்னைக்கு. அது போக மேலும் இன்னைக்கு இங்கே வந்துருக்கிற பெரியவங்க எல்லாரும் நிறைய தகவல் சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு இந்த டேவோட உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய தகவல்கள் நிறைய இருக்கு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட ரெக்வஸ்டாக வச்சுட்டு வாய்ப்பு நன்றி கூறி இந்த அருமையான ஒரு விழாவை நம் கல்லூரியில் ஏற்பாடு செய்த, அரசாங்கம் சார்பாக ஏற்பாடு செய்த திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் மிகப்பெரிய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி அம்மா. இன்றைய நிகழ்வில் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை நம்மிடையே இருப்பது நாம் பெற்ற பெருமை. நமது சிறப்பு விருந்தினர் மஞ்சள் மண்ணிற்கே தனிப்பெரும் அடையாளத்தை தந்து கொண்டிருக்கும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் திரு ச. கந்தசாமி ஐயா அவர்களை இந்த நிகழ்வு குறித்து தனது மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை முதற்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல கூட்டத்திற்கு தாமதமாக வந்ததுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது காலையில் 8 மணிலேருந்து இது எனக்கு 6வது நிகழ்ச்சி. இன்னும் இன்ஸ்பிரேஷன் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அவங்க கூட இன்ஸ்பிரேஷன் முடிச்சுட்டு மதியம் லஞ்சு முடிச்சுட்டு அவங்க கூட மீட்டிங் 3 மணிக்கு முடிச்சுட்டு 3 மணிக்கு திரும்ப சிஎம் ப்ரோக்ராம் இருக்குது என்னுடைய கான்ஃபரன்ஸில். ஓட்ட போய் நடுவுலையும் எப்படியாவது இங்கே வந்துடணும். ஏன்னா நம்முடைய இந்த நிகழ்ச்சி நாங்கள் அரசாங்கத்தில் அந்த நுகர்வோர் தினங்கள் நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை விட அவங்க நுகர்வோர் அமைப்பில் வந்து நடத்துறதையும் சேர்த்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு வந்து நார்மலாக இந்த மாவட்டத்தில் நான் மாவட்ட ஆட்சியர் பொறுப்பேற்றதுலேருந்து அரசாங்கத்தில் நாங்கள் என்ன செய்யணுமோ அதுவே சமூகத்தில் நடத்திட்டு இருக்குது. அது புத்தகத்தில் யாரோ ஒரு குரூப் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டாலின் சேவையா தலைமையில். அதே மாதிரி நுகர்வோர் அமைப்பாக நாங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி அங்கே சமூகமே அதை வந்து முன்னெடுத்து செய்கிறது உண்மையிலேயே மகிழ்ச்சி. அந்த வகையில் வந்து இந்த விழாவில் நான் கலந்து கொள்ள உண்மையே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல வந்து இந்த விழாவை இங்கே ஏற்பாடு செய்யணும்னு சொன்னால் எப்போதுமே எங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு நிகழ்வு நடத்தணும் அப்படின்னா உங்களுடைய கல்லூரி தாராளம் இருக்காங்களா அவங்க தான் நினைவு வருவாங்க. எப்போ சொன்னாலும் சரி, அதே போல் நம்ம யுவராஜ் சாரும் சரி, அது என்னமோ இது வந்து அரசாங்க நிகழ்ச்சி நடத்துறதுக்கானே இந்த காலேஜை கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து அது என்னன்னா இந்த அரங்கத்தை பயன்படுத்துவதில்லை. இவ்வளோ மாணவர்களுக்கு நாங்கள் வந்து அதை 2 வகையில் எங்களுக்கு வந்து வின்வின் சிச்சுவேஷன் தான். ஆனால் அதற்கு வந்து எப்போதுமே எங்களுக்கு ஒத்துழைப்பு நடைபெற என்னுடைய கல்லூரி தாராளர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வினை மிக அருமையாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் ஈரோடு மாவட்ட நுகர்வோர் மையம் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கல்லூரி முதல்வர், எங்களுடைய மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர் திரு ராம்குமார், அதே போல வந்து நியமன அலுவலர் நம்முடைய உணவு பாதுகாப்பு வரலட்சுமி டாக்டர் வரலட்சுமி அவர்கள், அப்புறம் இந்த கூட்டத்தில் கலந்துருக்கின்ற பல்வேறு பகுதியில் வந்து நுகர்வோர் அமைப்புகள் வந்து வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நான் ஒரு 2-3 நிமிஷம் நான் வந்து எனக்கு எப்படி இந்த நுகர்வோர் விஷயத்தில் வந்து ஆர்வம் வந்து நான் சொல்லணும். அப்போ தான் மாணவர்கள் வந்து புரிஞ்சுக்க முடியுங்க நான் எப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு முன்னால் வந்து இந்த நுகர்வோர் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லெவலில் அது வந்து ரொம்ப காலமாகவே அது செயல்பாடு இருக்குது. பட் இந்தியாவில் வந்து இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வே நமக்கு வந்திருக்குது. 1986ஆம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்ததுக்கப்புறம் அந்த சட்டம் வந்து ஒரு அடிப்படை நுகர்வோர் அப்படின்னா யாருன்னு வரையறுத்து அவர்களுக்கு என்ன கண்டிஷன்ஸ், அவங்க நுகர்வோர்னு எப்படி நம்ம வந்து சொல்ல முடியும், அவங்க வாங்கக்கூடிய பொருட்களை எப்படி தவறான இது வந்துச்சுன்னா அதை எப்படி அவங்க வந்து முறையீடு செய்யணும், அதற்கு ஒரு நிர்வாக அமைப்பு, அதற்கு வந்து தண்டனைகள், இப்படிலாம் வந்து வரையறுத்தது அந்த சட்டம் தான். அதை
அதுக்கப்புறம் தான் இதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போது நான் என்னை பொறுத்த மட்டும் இல்லை, அதாவது இப்போ ஒரு டாக்டர் பேஷண்ட் அப்படின்னு வச்சுங்களேன், 2 பிரிவினை இருக்கும் இங்கே. அப்புறம் மேடையில் இருக்கிற டயஸில் இருக்கிற சான்றோர்கள், அப்புறம் அவையில் இருக்கிற பிரிவு இருக்கும். எந்த இடத்துல நமக்கு வந்து பிரிவே இல்லாமல் இருக்குன்னா, நுகர்வோர் அப்படிங்கிறது நமக்கு எந்த பிரிவும் கிடையாது. நான் கரெக்டாக இருக்கலாம், நானும் ஒரு நுகர்வோர். அதுவும் 1-2 இல்லை, காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் நான் எக்கச்சக்கமான பொருளை நுகர்கிறேன். அதனால் நானும் ஒரு நுகர்வோர். ஒரு நுகர்வோர் போட்டு ஜட்ஜினாலும் அவரும் ஒரு நுகர்வோர் தான். அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்டு, பிரின்சிபால் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே ஒரு நுகர்வோர். ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து நுகர்வோராக இருக்கோம். அப்போ அந்த வட்டத்துக்குள்ள வந்து நம்ம வந்து எல்லாருமே அடங்கிடுறோம். அப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது நான் அரசு பணியில் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் செங்கோட்டைன்னு இல்லை. அவர் வீட்டில் போகும்போது காலையில் சொன்னோம்னா அவங்க வீட்டம்மா வந்து எங்கள் ஆஃபீஸில் கூட டைப்பிஸ்டாக இருந்தாங்க. சாரை வாங்க கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனால் ஒரு சின்ன ஒரு 5 ஒரு ரூம் தான் உட்காந்துருக்கிறவர். கண்டினியூஸாக ஃபோன் வருது பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் வந்து அந்த நகரத்தினுடைய நுகர்வோர் அமைப்பினுடைய செயலாளர் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நுகர்வோர் அமைப்பின் செயலாளருக்கு இவ்வளோ வைப்ரண்ட்டாக ஆக்டிவாக இருக்காரு அப்படின்னு தான் எனக்கு வந்து முதல்ல ஒரு அப்படின்னா என்ன அப்படின்னு பண்ணி, நாங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கும்போது இது கண்டிப்பாக இந்த நுகர்வோர் சட்டம் உருவாக்கிய ஆண்டு என்ன அப்படின்னா 1986 அப்படின்னு நாங்கள் வந்து படிக்கணும். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுக்கு கூட சட்டம் பற்றி தான் தெரியாது. எனக்கு சட்டம் பற்றி எப்போ தெரிய வந்தது அப்படின்னா, 98ஆம் ஆண்டு நாங்கள் வந்து இங்கே பவானி சாஹிப்ல பயிற்சிக்கு வந்திருந்தோம். எங்களுக்கு வந்து 2 மாத பயிற்சி. அரசு பணியில் சேர்றவங்களுக்கு எல்லாருமே அந்த குரூப் 4 சேர்றவங்களுக்குலாம் பயிற்சி. அந்த பயிற்சியில் வந்து ஒரு 2-3 நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, சிறப்பு விருதுகளை அழைத்து பேச சொல்லுவாங்க. அப்போது நம்ம இந்த மாவட்ட நுகர்வோர் மன்றம் அப்போ வந்து மயிலானந்தம் ஐயாவுடைய தலைமையில் ரொம்ப இப்போவும் தலைவர் இருக்கு. ஆமாம், அப்போ நாங்கள் வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 1998 அப்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் வந்து இந்த நுகர்வோர் சட்டங்களை பற்றியும் அதில் அந்த சட்டங்கள் அடிப்படையில் பெற்ற வெற்றிகள், அதாவது வெற்றிகள்னு சொல்றத அந்த நிவாரணம் பெற்று கொடுக்குறாங்க இல்லையா, அதை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் இந்த சட்டத்தை பற்றி நானே முழுமையாக தெரிந்து கொண்டேன். அரசு பணியில் வேலைக்கு போய் 4 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ அந்த நுகர்வோர் குறித்த ஒரு விழிப்புணர்வு முதல்ல வேணும் நமக்கு. என்ன அப்படின்னா, எல்லாரும் கடந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து நுகர்வோரையில தான் வாழ்கிறோம். ஆனால் நமக்கான உரிமைகள் என்ன, நமக்கான கடமைகள் என்ன, அதே போல் நாம் வந்து எப்படி வந்து நுகர்வோர் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தாலும் நாமும் இன்னொரு ஆளுக்கு வந்து நுகர்வோருக்கு தேவையான பொருளை சப்ளை பண்ணுவோம். அப்போது நம்முடைய கட்டுப்பாடுகள் வந்து கடமைகள் என்ன அப்படின்னு எப்படி உரிமையை தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்முடைய கடமைகள் தெரிஞ்சுக்கணும். எந்த சர்வீஸ் கொடுத்தாலும், எந்த ஒரு பொருளை நம்ம தயாரிச்சு கொடுத்தாலும் அதில் நுகர்வோர் அமைப்பை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனியில் எல்லா கம்பெனிலுமே இருந்தால் அந்த கஸ்டமர் கேருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு பெரிய இன்ஸ்டியூஷன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் கேர். ஏன் அப்படின்னா, அதில் ஏதாவது தவறு வந்துருச்சுன்னா அவங்க வந்து அதை சரி செய்வதற்கான ஒரு அமைப்பே உருவாக்கிட்டாங்க. எப்படி அரசாங்கத்தில் வந்து பல்வேறு திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் போது அதில் ஏதாவது குறைபாடு வந்துச்சுன்னா அதை நாங்கள் எடுக்கிறதுக்கு வந்து கிரிவன்ஸ் ஒரு செல் வச்சுருக்கோம். அந்த செல்ல வந்து அந்த கிரிவன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த திருவள்ளுவர் வந்து அதை ஆய்வு செஞ்சு அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதே போல் வந்து இன்னைக்கு பெரிய நிறுவனங்கள் எல்லாமே கஸ்டமர் கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்களும் யாரும் தயாரிக்கிறவங்களுக்கும் அந்த கான்சியஸ்னஸ் இருக்கணும். என்ன அப்படின்னா, நாம் வந்து யாருக்கு வந்து இந்த பொருளை விற்கிறோம், அவர்களுக்கு என்னென்ன ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா அதை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் அதை கொண்டு வந்துருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சில கம்பெனிகள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்முடைய இதில் வெளிநாடுகளில் ஒரு கார் பயன்பாட்டுக்கு வந்து ஒரு 4-5 வருஷம் ஆகிடும். ஒரு 10,000 கார் வந்துருப்பாங்க. அந்த காரை சில கண்டிஷன்ஸ் வந்து இது ரோடு ஒர்த்தி இல்லைன்னு அவங்க அந்த நுகர்வோர் நிறுவனத்தில் வச்சுன்னா இந்த 10,000 காருமே திரும்ப வாங்கியிருக்காங்க அந்த கம்பெனி. அந்த மாதிரி ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இப்போ நான் வந்த உடனே சார் பாலகுடி சார் ஒரு நிகழ்வு சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம வீட்டில் எல்லாருக்குமே வந்து குழந்தை பிறகு தெரியும். அப்போது அந்த குழந்தை பிறக்கும் போது குழந்தைக்கு சில குறைபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குறைபாடுகள் வந்து இயற்கையாக கருவுற்ற போதே வந்ததா இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது நடந்த அந்த சிகிச்சை வந்து அப்படின்னு யாருக்குமே தெரியாது நமக்கு. நம்ம என்ன பண்ணோம், அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைக்கு மன வளர்ச்சி கொண்டு இருக்கு, இல்லைன்னா உடல் குணம் இருக்குன்னா அது எதனால நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க ஒரு கேஸில் ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒரு குழந்தைக்கு வந்து அந்த ஆப்ரேஷன், அதாவது குழந்தை பிறக்கிற நேரத்தில் டாக்டர் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இன்னொரு நர்ஸு வந்து அந்த குழந்தைய வந்து அந்த ஒரு ஆயுதத்தை வைத்து எடுக்கும்போது அந்த குழந்தையோட தலையில வந்து காயப்பட்டதுனால அந்த குழந்தை வந்து செரிப்ரல் பால்சி அப்படிங்கிற ஒரு காயப்பட்டு வாழ்க்கை பூரா அந்த குழந்தை வந்து நடைபெறமா இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. அதை கேள்விப்பட்டு, ஏன்னா இது வந்து ஒரு குறைபாடு, அந்த அவங்க சேவைக்காக பணம் கொடுக்குறாங்க, அந்த பணத்துக்கு சரியான சேவை கிடைக்கல, அதுக்கு பதில் அவங்க தவறான ஒரு சேவை நடந்துருச்சுங்கிறதுனால அதை முறையாக இன்னொன்று சொல்லணும்னா, நம்ம போய் அங்கே போய் சத்தம் போடுறதுலையோ அந்த டாக்டர் சண்டை போடுறதுல அர்த்தம் இல்லை.
அதை வந்து நாம் வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்போ அதற்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்து அந்த முறையான நடுவர்மன்றத்தில் போய் அதை சமர்ப்பித்து அவங்க அதை வழக்காக எடுத்துக்கொண்டு அந்த வழக்கில் வந்து அவங்க மேலே குற்றம் இருக்கிறத அவங்க உறுதி பண்ணாங்கன்னா இன்றைக்கு வந்து இவங்க வந்து ஒரு 20 லட்ச ரூபா அந்த குழந்தைக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் கோர்ட்டில் வந்து 15 லட்ச ரூபா அப்புறம் செலவு தொகை வந்து கொடுத்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து கடந்த வாரம் நம்முடைய மாவட்ட நாங்கள் சொன்ன மாதிரி அரசாங்கத்தில் வந்து நாங்கள் வந்து பல்வேறு வேலைகளோடு சேர்ந்து இந்த விழிப்புணர்வை வந்து ஒரு பகுதியாக நடத்திட்டு ஆனால் நுகர்வோர் அமைப்புகள் வந்து முழுமையாக மக்களிடம் இந்த விழிப்புணர்வை கொடுப்பது. இப்போ நீங்கள் பின்னால் பார்க்குறீங்க இந்த ஸ்க்ரீனு, இப்போ நானும் வேற எந்த மாவட்டமும் இந்த மாதிரி பார்த்ததில்லை. ஏன்னா இங்குள்ள நுகர்வோர் அமைப்புகள் அந்த அளவுக்கு வந்து ஒரு வைப்ரண்டா மக்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தல. முதல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அதுக்கப்புறம் தான் தவறான ஒரு சேவை நமக்கு வழங்கப்பட்டதுன்னா அதை வந்து எங்க கொண்டு போய் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் அதில் இருந்ததுனாலே அப்படி ஒரு 4 பேர் நம்மளை கேள்வி கேட்டாங்கனாலே அந்த பொருளை தயாரிக்கிற பொழுதோ அல்லது இந்த சேவை கொடுக்குறவங்களோ கண்டிப்பாக இந்த நுகர்வோர் அமைப்புகள் வந்து நம்மளை வந்து கேள்வி கேட்பாங்க. அந்த நுகர்வோருக்கு வந்து இந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்காங்கிற ஒரு பயம் இருந்ததுன்னா அவங்க வந்து சரியான பொருளை வந்து கொடுப்பாங்க. இன்னைக்கு உண்மையிலே சொல்ல போனா நாம வந்து ஒரு மோசமான சமூக சூழ்நிலை வளர்ந்துட்டு இருக்கோம். இப்போ எந்த அளவுக்கும் எத்திக்கல் ப்ராக்டிஸ்லாம் இல்லாம நல்லா பண்றவங்க இருக்காங்க, யாரும் நான் குறை சொல்லல. அது வந்து ஒரு 75% இருக்குன்னா அந்த 75% அந்த 25% இருக்கிற அது அந்த குறைபாடுடன் செய்யக்கூடிய சேவை இல்லையா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அழித்து விடுகிறது. அப்போ அது சரியான நாம பயன்படுத்துகிறது சரியான சேவையா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்படின்னா நாம நுகர்வோராக ஒவ்வொரு பொருளையும் நுகரும் பொழுது இது வந்து எங்க தயாரிக்கப்படுகிறது, எப்படி தயாரிக்கப்படுகிறது, இது வந்து அடிப்படையிலேயே அறிவுபூர்வமான முறையாக செய்யப்பட்டதானா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் வர்றதுக்கு முன்னாடி வந்து இங்க நம்முடைய சித்தா விங்கு வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சியர்களை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி எல்லாருமே அந்த அவங்க ஒரு இது வச்சிருந்தாங்க எக்ஸிபிஷன், அதை பார்த்துட்டு வந்தோம். அப்போ சித்தா விங்ல இது வரைக்கும் மற்ற மருந்துகள்லாம் ட்ரக் கண்ட்ரோலர்னு ஒரு ஆஃபீஸர் இருப்பார், ட்ரக் இன்ஸ்பெக்டர் இருப்பார், அவர் செக் பண்ணுவார். இந்த மருந்துகளுக்கு வந்து செக் பண்ணுறதுக்கு தனியாக என்ன பண்ணா அது வந்து மெடிக்கோ விஜிலன்ஸ் செஞ்சுட்டு ஒரு தனியாக ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி ஒரு டாக்டர்ஸ் வந்து சித்தா மற்றும் அந்த ஆயுஷ் மருந்துன்னு சொல்ல முடியாது அந்த மருந்துகளை மட்டும் ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை ஏற்படுத்தி அந்த குழு வந்து இந்த மாதிரி அதில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து ஒரு மருந்து பொருளை அது வந்து வாங்குறாங்க அப்படின்னா அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த மருந்துல இருக்கணும், அப்புறம் அதில் வந்து எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் நமக்கு தெரியும், அந்த ஒரு கன்சியூமராக நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த சித்தா மருந்துல வந்து அது என்னென்ன இருக்குங்கிறது அதை எப்படி சாப்பிடுங்கிற விவரங்கள் பூரா அதில் வந்து போட்டுக்கணும். அதில் ஏதாவது தவறு இருக்குன்னா இவங்க வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு இவங்க வந்து அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் கொடுத்தாங்கன்னா அவங்க போய் இன்ஸ்பெக்ஷன் பார்த்து அவங்க நடவடிக்கை எடுக்கான இது. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு சிஸ்டத்துலையுமே அதில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கான ஒரு வழிமுறை இருக்குது. பட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா முதல்ல வந்து நாம ஒரு சேவையை பணம் கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா ஒரு பொருளை வாங்குறோம்னா அதுல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாங்கணும். வெறுமனே நம்ம என்ன பண்ணோம்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து வயதை குறைந்து காட்டும், முடியை வந்து அதிகமாக வளர்ந்து கொடுக்கும். பெரும்பாலும் நம்ம வந்து ஏமாந்து போடுறது இதுதான், இந்த முடி சமாச்சாரத்துக்கு தான். ஆயிரக்கணக்கான அமேசான்ல இருந்து நாங்கள் டைரக்டா வரவழைச்சி கொடுக்கக்கூடிய ஷாம்பு இது என்னது மிக பழமையான காலத்துல இருந்து நாங்கள் வந்து இந்த பாரம்பரியத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்க்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஏமாற்று வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ நமக்கான தேவை என்ன, அதை வந்து எப்படி நம்ம வந்து எடுத்துக்கொள்வது, இதையெல்லாம் வந்து இந்த வயசுல நீங்க கல்லூரி காலத்திலே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு சேவையை பெறும் பொழுதும் அதுல வந்து குறைபாடு வந்து நம்ம எப்படி அதை நிவர்த்தி செய்யறதை புரிந்து கொள்வதுதான் ரொம்ப முக்கியம். அதற்காக இந்த அருமையான ஒரு நிகழ்வை வந்து இந்த கல்லூரியில் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்க இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து கொடுத்த நம்முடைய மாவட்ட நுகர்வோர் அமைப்பிற்கும் இதை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நுகர்வோர்களுக்கும் இறுதியாக நம்முடைய இந்த கல்லூரி தாளர் இந்த வேளாளர்களுடைய தாளர் ஐயா அவர்களுக்கும் இங்கே வந்திருந்து இந்த நிகழ்வை கண்டுகளிக்கக்கூடிய நுகர்வோர் அமைப்பினருக்கும் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடன் தங்கள் மதிப்புமிக்க கருத்துக்களை பகிர்ந்த முதன்மை விருந்தினர் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் திரு ச. கந்தசாமி ஐயா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கீகரிக்கப்படும் போதுதான் முழுமை பெறுகிறது. அந்த வகையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி சிறப்பிக்குமாறு நமது சிறப்பு விருந்தினர் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் திரு
Jerifa Begum, P. First BCom CS. Varshni N. First BSc Computer Science BA. Ashana Reela A. First BCom A&F. Akshaya P. First BCom CS. Monica R. First BSc Computer Science with AI. Induja M. First BSc Computer Science with AI. Inika Shri B. First BSc Computer Science with AI. Joshika S. First BCom CS. செப்டம்பர் 10ஆம் தேதி அன்று கவுடுமொழி மகுடீஸ்வரர் கோவிலுக்கு தூய்மை பணிக்காக சென்ற எமது கல்லூரி மாணவியருக்கு சான்றிதழ்களை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பரிசுகள் வழங்கி எங்களை ஊக்குவித்தமைக்கு நன்றிகள் ஐயா. சமூக மாற்றத்திற்கு இசை ஒரு சிறந்த கருவி. அந்த வகையில் நுகர்வோர் இயக்க பாடலை மெல்லிசையோடு எடுத்துரைக்க குடிமக்கள் நுகர்வோர் மன்ற மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். மஞ்சத்தூளில் கலப்படம் மசாலாவிலும் கலப்படம் காசு கொடுத்து வாங்குகிறோம்.
நீதி நன்கு கிடைத்திடும். சிக்கலின்றி பாரதத்தை சீரமைக்க இயன்றிடும். புறப்படு 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 புறப்படு. தேனினும் இனிமையான குரலில் நுகர்வோர் இயக்க பாடலை இனிமையாக பாடிய மாணவிகளுக்கு நன்றிகள். ஒவ்வொரு தொடக்கத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. அதேபோல் ஒவ்வொரு வெற்றியின் பின்னணியிலும் பலரின் உழைப்பு ஒளிந்திருக்கிறது. இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய உதவிய அனைவருக்கும் நன்றி நவிழ வருமாறு மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அலுவலர் திரு RS ராம்குமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தேசிய நுகர்வோர் தின விழா 2025ஆம் ஆண்டு இந்த மகிழ்ச்சியான விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்துள்ள நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பல நல்ல ஆலோசனைகளை வழங்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கிற உணவு பாதுகாப்பு மற்றும் மருத்துவ நிர்வாகத்துறை அலுவலர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய உறுதுணையாக இருந்த இந்த கல்லூரியின் தாளர், முதல்வர் மற்றும் நுகர்வோர் இங்கு வருகை புரிந்துள்ள நுகர்வோர் அமைப்பினைச் சேர்ந்தவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொடுத்த நமது பாலசுப்ரமணியம், இங்கு வந்துள்ள அனைவருக்கும் எங்களது உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றியுரை வழங்கியமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். இந்த சிறப்பான நிகழ்வை தேசப்பற்றுடன் நிறைவு செய்ய தேசிய கீதம் பாட வருமாறு மாணவி பிரதீபாவை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். டிரான்ஸ்ஃபேட் என்றால் நீங்க பார்த்துருக்கீங்களா? டிரான்ஸ்ஃபேட் எனக்கு பின்னால ப்ராடக்ட் பின்னால வாட் இஸ் டிரான்ஸ்ஃபேட்? நீங்க கலப்படம். டிரான்ஸ்ஃபேட்டுங்கிறது நீங்க ப்ராடக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பின்னால இருக்கும் டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னு. ஸோ ஆன்சர் நான் சொல்றேன். உணவுப் பொருள்ல உப்பு, இனிப்பு, கொழுப்பு, இந்த 3 பொருளை தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். நம்ம ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறதுக்கு 3 பொருள் தான். அதில் கொழுப்பு வந்து நிறைய சாச்சுரேட்டட் ஃபேட், பாலிஅன்சாச்சுரேட்டட் ஃபேட், இப்படி நிறைய வெரைட்டிஸ். டிரான்ஸ்ஃபேட்டுங்கிறது அடர் கொழுப்புன்னு சொல்லலாம் தமிழில். எக்ஸாக்ட் டெர்மினாலஜி தமிழ் சுத்தமாக தெரியாது. ஸோ ட்ரூட் டிரான்ஸ்லேஷன் இஸ் மிக அடர் கொழுப்பு. ஸோ மிக அடர் கொழுப்பு என்ன ஆகும்? சாப்பிட்டா ரத்த குழாயில் போய் ஒட்டிச்சு. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி தி கான்செப்ட். ஸோ டிரான்ஸ்ஃபேட்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ வென் யூ பை அ ப்ராடக்ட் டிரான்ஸ்ஃபேட்டை பார்க்கணும். டிரான்ஸ்ஃபேட் வந்து அவாய்ட் பண்ணி புகார் செய்ய வேண்டும். கன்சர்ன் அத்தாரிட்டி ஜெனரல் எல்லா கம்ப்ளைண்ட்டும் அது எல்லா கம்ப்ளைண்ட்டும் ஸ்பெசிஃபிக்காக கம்பெனி மேல கம்ப்ளைண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. வேர் டு கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் த கம்பெனி. டேக்கிங் லீகல் ஸ்டெப். எங்க புகார் பண்ணணும்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, உணவு தரம் மற்றும் பாதுகாப்பு டிஸ்ட்ரிக்ட் டெசிக்னேட்டட் ஆஃபீஸ்.
சைடில் ஸ்டார் ரேட்டிங் இருக்கும். பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி இதில் வந்து 3 ஸ்டாருக்கு மேலே இருந்தால் 5 ஸ்டார் இருந்தால் எக்ஸலண்ட். ஸோ அதை பார்த்து வாங்கணுங்கிறது தான். ஸோ தெர்மாமீட்டர் இல்லையா, ஃபீவர் வந்தால் நம்ம பார்க்குறது தெர்மாமீட்டர். ஸோ வென் யூ பை அ தெர்மாமீட்டர் நம்ம அதில் என்ன பார்க்கணும், என்ன ஸ்டாண்டர்ட் பார்த்தோம், எதை பார்த்து வாங்குவீங்க, குவாலிட்டி, ஹவு டு யூ நோ? நீங்கள் பை அ தெர்மாமீட்டர் என்ன பேராமீட்டர் அதில் பார்ப்பீங்க? எக்ஸாக்ட்லி. ISI is mandatory for thermometers. அதுதான் பார்ப்பீங்க. That's the score. உணவு சேர்க்கைகள் சிலவற்றை உணவு சேர்க்கைகள் ஃபுட் அடிட்டிவ்ஸ் உணவுல சேர்க்கக்கூடிய உணவு சேர்க்கைகள் சிலவற்றை ஃபுட் அடிட்டிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ் சொல்றீங்க. அது உணவு சேர்க்கை இல்லை, உணவுல இருக்கிறது. உணவுல நீங்க ஒரு பிஸ்கட் வாங்குறீங்க, there are food additives. What is food additive? டேஸ்ட்காக சாப்பிடுங்க. நீங்க அடல்ட்ரேஷன் இல்லை. What I am asking is food additives. உணவு சேர்க்கைகள் என்றால் என்ன? உணவு சேர்க்கைகள் என்னன்னா அந்த ஃபுட்டு கலர் செய்கிறது இல்லையா. ஸோ அந்த ஃபுட்டோட தரம் போரபிளாக இருக்கணும்னா அதுக்கு சில பொருள், இந்த ஃப்ளேவர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா சில பொருள். அஜினோமோட்டோ இஸ் ஒன், மோனோசோடியம் குளூட்டாமேட். ஆமாம், வெல்லம், உருண்டை வெல்லம் பண்ணுறாங்க இல்லையா, அது வெள்ளையா இருக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க பார்த்துருக்கீங்களா? கிராம பகுதிகளில் கிராமப்புறம் சிட்டியா வெள்ளம் வந்து விளையாடுன்னு வெள்ளம் கடையில் வாங்குற வெள்ளம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அது எப்படி வெள்ளையா இருக்கும்? நெருப்பு பார்த்து என்ன கலர் இருக்கு ப்ரௌன், அது காய்ச்சினா என்ன ஆகும்? இன்னும் டார்க் ஆகும். ஏன் அது வெள்ளையா இருக்கும்? வாட் தே யூஸ் டு பிளேஸ் தட். நீங்கள் சரி பார்க்காதீங்க. எக்ஸாக்ட்லி, இதுதான் ஹைட்ரோஸ்னு சொல்லுவாங்க, சோடியம் ஹைட்ரோசல்ஃபேட். ஸோ தட் இஸ் a bleaching agent, அனுமதிக்கப்பட்ட வெண்மையாக்கக்கூடிய மைதா. வெண்மையாக்க மைதா விளையாட்டு இருக்குல்ல, அது எப்படி அந்த ஒயிட்னிங்க்கு என்ன செய்யறாங்க? நீங்கள் ரிப்பீட் பண்ணிடுங்க அந்த ஆன்சர் அப்படியே ரிப்பீட் அந்த இதில் இருக்கு, நீங்கள் அதை பார்த்தீங்க பரவாயில்ல. இட்ஸ் ஃபில்டரிங். அது எப்படி வந்ததுன்னு சொல்ல. ஸோ ஐஸ்கிரீமுக்கும் ஃப்ராசன் டெசர்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? I think it shortened milk. அது என்னன்னா half. ஐஸ்கிரீமுக்கும் ஃப்ராசன் டெசர்ட்டுக்கும் என்னன்னா ஐஸ்கிரீம் வந்து டோட்டலாக மில்க் ஃபேக்டில் பண்ணுறது. ஃப்ராசன் டெசர்ட்டுங்கிறது பாமாயில் கூட நீங்கள் கேன் மேக் தட். நம்ம கடையில் இருக்கிற ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாமாயில் ஐஸ்கிரீம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் TFM என்றால் TFM பார்த்துக்கிட்டீங்களா? TFM கேட்குங்களா? நீங்கள் சோப்பில் எங்கே இருக்கும்? வாட் இஸ் தட் ஃபேக்டர்? What is the expansion for TFM? Saturated fat. Total fatty matter. Soap பண்ணுறதுக்கு என்ன வேணும்?
acid and base. We have to put oil. So the total fatty matter தான் TFM. TFM ஜாஸ்தி இருந்தா soft soap ஆகும். நல்ல கல்லூரியை எப்படி தேர்வு செய்யும்? choose. But then get பார்க்கலாமா? What the student get பார்க்கலாம். That's a good idea. But there is a standard. நீங்க get பார்க்கலாம். நீங்க அது எங்க வாங்குறாங்க கிரேட்? National Accreditation Committee. டெல்லியில் இருக்கு. அந்த நேஷனல் NAAC சொல்லுவாங்க. அந்த NAAC கிரேட் வாங்குறது தான் A+ எல்லாம் வாங்கி பெஸ்ட் காலேஜ். What is nephrology? நிறைய மெடிசன் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? Nephrology is the branch. ரொம்ப தேவைப்படுது அந்த டிபார்ட்மெண்ட். What is nephrology? There is nerve, the nephrology. Cancer, nephrology. What is nephrology? A branch related to kidney, renal system. Oncology. Oncology அப்படிங்கிற துறை அது ஈரோடு ரொம்ப முக்கியம். Oncology is a medical branch. Oncologyங்கிறது புற்றுநோய் தொடர்பான ஒரு மருத்துவம். Andrologist சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் கேட்கறதா அதே மாதிரி ஆண்ட்ராலஜிஸ்ட் ஆண்ட்ராலஜிஸ்ட் என்னன்னா சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி ஜெரியாட்ரிக் முதியவர்களுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய அது எக்ஸ்பெஷலி இது மென்ஸ் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை ட்ரீட் பண்ணுறது. இங்கே தாங்க சார் PET ஸ்கேன் எதுக்கு? PET பெட் ஸ்கேன். இல்லை பெட்டுக்கு போயிட்டீங்களா? நாய்க்குட்டி மனக்குட்டி. ஸோ பெட் ஸ்கேன்ங்கிறது சிஸ்டம் பாடியில் இருக்கிற கம்ப்ளீட் செல்லை அனலைஸ் பண்ணோம். ஸோ தட் துல்லியமாக புற்றுநோயை செல்லை கண்டுபிடிக்கலாம். ஸோ அங்கேயா NPPA அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட், நேஷனல் பார்மசூட்டிக்கல் ப்ரைசிங் அத்தாரிட்டி. அவங்களோட வேலை என்ன? நீங்கள் நான் சொன்ன தலைப்படியே வந்துட்டேன். மெடிக்கல் காலேஜ் ஹோல் ஆஃப் இந்தியாவில் மருந்துகளுக்கு விலை நிர்ணயம் அவங்க தான் ப்ரைசிங் அத்தாரிட்டி. நார்மல் பர்சனுக்கு ரத்தத்தில் சுகர் அளவு எவ்வளோ இருக்கும், சர்க்கரையின் அளவு எவ்வளோ இருக்கும்? 80 to 120. வேக்சின்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, நிறைய வேக்சின்ஸ் எல்லாம் மருந்து கடையில் போனீங்க எங்கே வச்சுக்கோங்க? வேக்சின்ஸ் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும், ரைட்? ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. 2 to 8 டிகிரியில் வைக்கணும். 2 to 8 டிகிரி எங்கே கிடைக்கும்?
children railway, known as XL. சரி, நெக்ஸ்ட் ஒன். இங்கே தானே கிடைக்கும். நம்ம மாடல் ஹியூமன் பாடியில் எலக்ட்ரிசிட்டி வேலை செய்கிற 2 உறுப்பு. மின்சாரத்தில் வேலை செய்யக்கூடிய கரண்ட் வெளியே உள்ள வேலை செய்யக்கூடிய அது வெளியிலேருந்து கொடுக்குற சொல்கிறேன். நம்ம உடம்புல இப்போ நம்ம உங்கள்கிட்ட எதுவும் வயரெல்லாம் கனெக்ட் பண்ணல. உங்கள் உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு நீங்கள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புல மின்சாரத்தில் இயங்குறது, மில்லி வோல்ட்ஸில் இயங்குறது. அது என்ன? நம்ம ஹார்ட் that needs electricity, it generates its own electricity. So electrophysiology is there. ரைட் இல்லை இது ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டாங்க. ட்ராய் அமைப்பு இருக்கு. ட்ராய் டிஆர்ஏஐ ட்ராய் அமைப்பு எதுக்கு? டிஆர்ஏஐ கேட்டுக்கீங்களா? டிஆர்ஏஐ நீங்கள் செல்ஃபோன் பேசுகிறீங்க, அதிக ப்ராப்ளம் வருதுன்னா இங்கே போய் ட்ராய் டெலிஃபோன் ரெகுலேட்டரி அதாரிட்டி. நெக்ஸ்ட் ஒன் டிஎன்இஆர்சி என்றால் என்ன? டிஎன்இஆர்சி டிஎன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தமிழ்நாடு, இஆர்சி கெஸ் பண்ணலாமே. எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி அதாரிட்டி. அவங்க தான் வந்து டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணுறது, கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆர்இஆர்ஐ ரெரா அமைப்பு இருக்கு. ஆர்இஆர்ஐ தினமலர் படிப்பீங்களா? தினத்தந்தி படிப்பீங்களா? தமிழ் பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அந்த விளம்பரத்தில் வரும் ஆர்இஆர்ஐன்னு ஒரு சீல் வச்சு. அந்த சீல் இருக்கு. ஆர்இஆர்ஐங்கிறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்? நீங்க ஒன்றும் இல்லை, ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அதாரிட்டி. 8 வீடு 500 ஸ்கொயர் மீட்டர்ஸ் மேலே வீடு ப்ரமோட் பண்ணாங்கன்னா ஆர்இஆர்ஐ அனுமதி பெற்று தான் அவங்க கட்டணும். இஷ்டத்துக்கெல்லாம் கட்டக்கூடாது. அந்த துறை அதுக்காக தான். ஸோ தட் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின். கேஎஃப்சி நம்ம பார்க்கலாம் இல்லையா? கேஎஃப்சியில் கீழே ஒரு எச்சரிக்கை வாசகம் வருது தெரியுமா? அப்புறம் கேஎஃப்சியில் வேறு சிக்கன் சாப்பிடலாம். இல்லை மோனோசோடியம் குளூட்டாமேட் இங்கே பீக் இந்த வீடியோ ரவுண்ட் போயிடும் சார். வீடியோ போகணும். இந்த லோகோ பார்த்துருக்கீங்களா? நீங்க என்ன ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் இந்த லோகோ பார்த்துருக்கீங்களா? இது என்ன லோகோ? இந்த அரசாங்கம் அரசாங்கம் டிசைன் போடுறது. இட்ஸ் a textile mark. அடுத்தது போங்க. Non-vegetarian. Which one is vegetarian? Which one is not? இப்போ வந்து triangle மாதிரி வரும். So next one. இந்த சிம்பல் என்ன தெரியுமா? இந்த சிம்பல் கையில் இருக்கு, வாட்சில் இருக்கு, உங்க செல்போன்ல இருக்கு. இந்த சிம்பல் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. பல்ப் இல்லை, எலக்ட்ரானிக்
வைல்ட் இமேஜினேஷன் வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் ஆக்சுவலி வந்து பிஏஎஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஐஎஸ்ஐ. அவங்க எலக்ட்ரானிக் பொருள் இருக்கு பாருங்க, பிரிண்டர், கம்ப்யூட்டர், எனிதிங் கனெக்டட் டு எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட். இது இடத்துல லாஸ்ட் இது என்ன தெரியுமா? உல்மார்க் இஸ் ஸ்டாண்டர்ட். மத்திய அரசு இருக்கு பியோர் உல்லில் பண்ணக்கூடிய கார்மெண்ட்ஸ் சொல்லப்பட்ட. இது பிஇ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்தது இதுவும் இது என்ன தெரியுமா? அந்த சைடு ஆன்சர் பண்றீங்களா? வாட் இஸ் திஸ்? இது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட், பிஏஎஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட். முற்றிலும் இயற்கையை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய எக்கோ மார்க். நெக்ஸ்ட் ஒன். இது என்ன தெரியுமா?